ரன்பீர், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்க. சூப்பர் மேடம். இப்போ என்ன மேடம் பண்ணலாம்? ரன்பீர், எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. இப்ப நம்ம நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்கும். ஓகே மேடம். ஏய் தள்ளிடி. என் செல்லத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு நானே பதட்டத்தோட வரேன். நீ என்னடானா பனிமலையில பிரேக் டவுன் ஆன பஸ் மாதிரி வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிற. தள்ளிடி. அனுஷ்கா, என்னம்மா என்னாச்சுமா உனக்கு? இந்த மேனேஜர் பையன் வேற எரும மாடு அடிச்ச மாதிரி கத்துறான். ஏ பாட்டி, நான் தானே கத்துனேன், என்கிட்ட கேளு. சரி சொல்லுடா, எதுக்குடா கத்துற? எங்க மேடத்துக்கு கிஃப்டா 50 லட்சத்துக்கு ஒரு நகை வந்தது இல்ல? ஆமா. அந்த நகையே இந்த பீரோல தான் வச்சோம். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இப்ப என்னவா? ஆ, அந்த நகையை இப்ப காணும் பாட்டி. யார் அந்த நகை எடுத்தாங்கன்னு தெரியலையே. எந்த வீட்லயும் நடக்காத விசித்திரம் எல்லாம் இந்த வீட்ல தான் நடக்குது. யாரது? யார் அந்த நகையை எடுத்தது? யார் அந்த வேலையை செய்தது? சொல்லுங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கேக்குறேன்ல, யார் அந்த நகையை எடுத்ததுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இங்க பாருங்க, அனுஷ்கா ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களே அந்த நகையை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ தாராளமான மனசு அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, 8000 கோடிக்கு அதிபதி. இந்த சில்லற நகையெல்லாம் அவங்களுக்கு ஜுஜுபி மாதிரி. எப்படி? பாத்தீங்களா மேடம், நகையை எடுத்தது இல்லாம எப்படி நடிக்குதுங்கன்னு. இதுங்களுக்கு செவாலிய சிவாஜி கணேசன் விருதியே வழங்கலாம். ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யார் எடுத்ததுன்னு சொல்லாம என்னமோ வாயில வெல்ல வச்ச மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் கேட்டா சரிப்பட்டு வராது. ஏய், நீ எடுத்தியா? ஏய், நீ எடுத்தியா? இல்ல பாட்டி. டேய் போய்டு. ஏய், நீ எடுத்தியா? நீ ஏன் பொண்ணு எடுத்திருக்க மாட்டா. சரி, அனுஷ்கா ரூம்க்கு கடைசியா யார் போனது? யார் அந்த நகைய கடைசியா பார்த்தது? ஏய் பாட்டி, நீ தான் அந்த நகைய கடைசியா பார்த்த. அப்பா நான் தான் எடுத்தேன்னு சொல்றியடா? நான் அப்படி சொல்லலையே, நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு திருடுற பழக்கமே கிடையாது. ஏன் என் பரம்பரைக்கே அது கிடையாது. திருடறதுக்கான அவசியமே எங்களுக்கு இல்ல. ஏன்னா நாங்க பரம்பரை பணக்காரங்க. அப்புறம் ஏன் அல்பத்தனமா நாங்க திருடணும்? பாட்டி, ஒரு கோடீஸ்வரன் பேட்டி கொடுக்கும் போது சொன்னாரு, அவர் சின்ன வயசுல இருந்து பிடிச்ச பொருளை வாங்குற அளவுக்கு காசு இருந்தாலும் அத காசு கொடுத்து வாங்காம அதை திருடுவாராம். அது அவரோட ஹேபிட்டான். அப்பா நான் திருடுனேன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. திருடுறதுன்றது பணத்தை பொறுத்து மட்டும் வர்றது இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் நான் மட்டும் அந்த நகைய பார்த்தேன். தோ நிக்கிறாளே கோதாவரி, இவ கூட தான் அந்த நகைய பார்த்தா. ஏன் இவ எடுத்துக்க கூடாதா? என்ன பொம்மை மாதிரியே நிக்கிற? நீயும் தானே பார்த்த. அந்த நகைய நீ எடுத்தியா? சொல்லு. அத்தை, நான் எடுக்கல அத்தை. திருடினவங்க எப்ப தாண்டா திருடினு ஒத்துக்கிட்டாங்க. பாரு, யார் திருடினாங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்.
இந்த பாக்ஸ் தானே. திருடினவன் ஏதாவது ஒரு எவிடன்ஸ விட்டுட்டு போயிருப்பான். அப்போ இந்த திருடனும் ஏதாவது ஒரு எவிடன்ஸ விட்டுட்டு தானே போயிருக்கணும். பாக்குறேன். விட்டுட்டு தான் போயிருக்கா. இது யாருது? இது யாருது? உன்னோடது தானே? வளையல் கழண்டு விழுந்தது கூட தெரியாம திருடி இருக்க. அந்த அளவுக்கு பயம் இருந்தா நீ ஏன் திருடுற? அத்தை, என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடாதீங்க. எனக்கு அந்த நகைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துவ. ஆனா நீ சொல்ற கதைய நான் நம்ப மாட்டேன். திருட தெரிஞ்ச உனக்கு அத நம்ப வைக்கிறதுக்கு போய் சொல்றதா கஷ்டம்? இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அந்த நகைய நீ தானே திருடின? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ அத்தை, நான் அந்த நகை எடுக்கல அத்தை. இங்க பாரு, நல்ல மாதிரியா திருப்பி கொடுத்துரு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? நான் செய்யாத குத்தத்துக்கு இப்படி வார்த்தையாலேயே வேதனை அனுபவிக்கிறேனே. ஆமா ஆமா, இப்பெல்லாம் கடவுளு நல்லவங்களை விட கெட்டவங்களுக்கு தான் உதவி செய்யறாரு. நல்லா வேண்டிக்க. ஆனா நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அந்த நகைய எங்க வச்சிருக்க சொல்லு. வச்சிருக்கியா இல்ல யாரும் அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நகைய வித்துட்டியா? வித்த காசை உன் பொண்ணு கல்யாணத்துக்காக பேங்க்ல போட்டு வச்சிருக்கியா? இல்ல பேங்க் லாக்கர்ல உன் பொண்ணு கல்யாணத்துக்காக அந்த நகைய சேஃப்டி பண்ணி வச்சிருக்கியா? சொல்லு. இப்படி கல்லுளி மங்கி மாதிரி நின்னா நான் உன்னை விட்டுருவேனா? இங்க பாரு, ஒழுங்கா இப்ப அந்த நகை வந்தாகணும். இல்ல இங்க நடக்கிறதே வேற. எல்லாம் என் பொண்ண சொல்லணும். பிச்சைக்கார குடும்பங்கிறத அப்பப்ப நல்லா நிரூபிக்கிறாங்க. தங்கறதுக்கு திண்ண கொடுத்தா வீட்டை எழுதி கேட்டாலாம். அந்த மாதிரி போனா போகட்டும்னு தங்கறதுக்கு இங்க இடம் கொடுத்தா வீட்டுல இருக்கிற பொருள் மேலேயே கைய வைக்கிறியா நீ? இவ்ளோ தூரம் கேக்குற, வாய திறக்கறாளா பாரு. ஏய், இப்ப அந்த நகை எங்க இருக்குதுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. போதும், நிறுத்துங்க. எதுக்கு நகைக்காக இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறீங்க? அனுஷ்கா, இந்த கோதாவரி தான் உன் நகையை எடுத்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையையும் அவ வாயாலேயே சொல்ல போறா பாரு. இல்ல, எனக்கு என்னமோ இங்க இருக்கிறவங்க யாருமே திருடி இருப்பாங்கன்னு தோணல. உங்க யாரு மேலயும் எனக்கு சந்தேகமும் இல்ல. வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வந்துதான் நகையை திருடி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படிமா அந்த நகையை திருடினவனை கண்டுபிடிக்க போற? வெயிட் அண்ட் see. கோலி. எஸ் மேடம். என்னம்மா இவ வெயிட் அண்ட் சீங்கரா? அந்த கோழி பையன் வேற யாருக்கோ ஃபோன் பண்றா. என்னம்மா பண்ண போறாங்க? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இரு. யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் இன்ஸ்பெக்டர். நகை கிடைச்சிருச்சா? அதை கிளைமேக்ஸ்ல நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். கவலையே படாதீங்க, ஈஸியா நகையை கண்டுபிடிச்சிடலாம். ஏமா, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ? தெரியலையம்மா, எனக்கும் பயமா தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாட்டி இரு வசமா மாட்ட போறேன். ஏன் இன்ஸ்பெக்டர், நகைய திருடினவன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்றீங்களே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஆளா? எஸ், பெரிய தம்பி. பெரிய தம்பியா? அவரு உங்களை விட பெரிய அதிகாரியா? அவரே வருவார் பாருங்க. பெரிய தம்பி,
இவர்தான் பெரிய தம்பியா? எஸ், இவர் இது வரைக்கும் 234 திருட்டு கேஸ், 23 கடத்தல் கேஸ், 7 கொலை கேஸ், 3 ரேப் கேஸ், 2 சமையல் கேஸ்னு மொத்தம் 269 கேஸை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சாரு. மோப்பம் பிடிச்சேவா? ஆமா. இப்பெல்லாம் மோப்ப நாயை வச்சா ரொம்ப செலவாகுது, மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இந்த ஆளுக்கு 3 வேளை சோற போட்டு தங்க இடம் கொடுத்தா போதும், எப்பேற்பட்ட கேஸையும் ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. பெர்ஃபியூம் படத்துல ஓப்பனிங்ல ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தை தான் இவரு. பெரிய தம்பி, லெட்ஸ் கோ. பாட்டி நீதான் பலிக்கடா. வாங்க, கமான். எங்க வச்சிருப்பாங்க? இந்த ரூம்ல தான் கன்ஃபார்மா இருக்கும். கண்டுபிடிக்காம விட மாட்டா போல இருக்கு. மாட்டிக்கிட்டாங்க. சார், இதான் சார் அந்த நகை. இது யாரோட ரூம்? அது வந்து எங்க ரூம் தான், எங்க ரூம் தான். என்னம்மா இப்படி ஆயி போச்சு? ஏமா, நானே பயந்து போயிருக்கேன். மேடம், பயம் அதிகமா இருக்கும் போல. ஆமா, 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஐயோ ஐயோ, இந்த நகை எப்படி எங்க ரூம்குள்ள வந்ததுன்னே தெரியாது. நான் எடுக்கல. அது எப்படி நகை காணாம போச்சு? நீங்க கோதாவரி அம்மா மேல பழிய போட்டீங்க. ஆனா இப்போ
நகை உங்க ரூம்ல இருக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க எடுத்திருக்கணும் இல்ல சுபத்ரா ஆண்டி எடுத்திருக்கணும். இல்லவே இல்ல, நானும் எடுக்கல, என் பொண்ணும் எடுக்கல. இந்த நகை எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை இந்த கோதாவரி எங்களை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே அந்த நகையை திருடி எங்க ரூம்ல கொண்டு வந்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. இன்ஸ்பெக்டர், அவளை விசாரிங்க, அவதான் அந்த நகையை எடுத்திருப்பா. கவலையே படாதீங்க, யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. அது யாருப்பா? சின்ன தம்பி. எஸ் சார். என்னம்மா இவன் கண்டுபிடிச்சிருவானா? தெரியலையேம்மா. முதல்ல வந்தவன் பெரிய தம்பி, இவ சின்ன தம்பி தானே. கண்டுபிடிப்பானோ என்னன்னு தெரியலையே. எஸ் சார். அம்மாடி, இவ குரலே சரியில்லையம்மா. இவ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் கைரேக நிபுணர். யார் நகை எடுத்தாங்கன்னு கைரேக தடயத்தை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. சின்ன தம்பி, யூ கேன் ப்ரொசீட். ஓகே சார். எஸ் சார். ஏம்மா, என்னென்னமோ கொண்டு வந்திருக்கானேம்மா. இரு இரு. என்னம்மா பண்றான் அவன்? ஒருவேளை நாம தான் அந்த நகையை திருடணுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவானோன்னு தெரியலையம்மா. வாய மூடு. மா, ஏதாவது பண்ணுமா? இன்ஸ்பெக்டர், எதுக்கு கைரேகை எல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரியும் இந்த கோதாவரி தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு. எங்க வீட்ல இருக்கிறவங்களே இப்படி பண்ணிருக்காங்க. இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு தான் அவமானம். அதனால இத இப்படியே விட்டுடுங்க. நாங்களும் பெருந்தன்மையா இந்த கோதாவரியை மன்னிச்சு விட்டுடுறோம். ஏன்னா நகை தானே முக்கியம், அத கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு அலசிய ஆராய்ச்சிக்கிட்டு விட்டுருங்க. ஓகே, யூ ஆர் விஷ். சின்ன தம்பி, சார். வாங்க போலாம். ஓகே சார். நோ இன்ஸ்பெக்டர். இவ இதுக்குமா தடை போடுறா? தப்பு பண்ணது யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உண்மை தெரியாம யார் மேலயும் வீணா பழிய போடக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்வாங்க. சோ நீங்க உங்க ப்ரொசீஜரை முழுசா ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ, எம்மாடி, நான் பேசி மாட்டி விட்டுட்டாமாமா 8000 கோடி. சின்ன தம்பி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்னென்னமோ பண்றானே இவன். கைரேகை எடுத்தாச்சு சார். குட். அந்த கைரேகை இந்த வீட்ல இருக்கவங்களோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே சார். எல்லாரும் கைரேகை வைங்க. வகைய மாட்டினீங்களா? மேடம் நீங்க வைங்க. ரன்பீர், பாட்டி இன்னும் கைரேகை வைக்கல. பாட்டி, ம், என்ன பார்த்துட்டு இருக்க? நாங்க ஓனர், நாங்க வைக்க தேவையில்லை. நீ வந்து கைரேகை வை. ஆ,